Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு மulaikattiya பச்சை பயிரில் ரொம்பவே டேஸ்டியான கிரேவி தான் செய்ய போகிறோம். சூடான சாதத்து கூடவும் இட்லி சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. கண்டிப்பாக வந்து குட்டீஸ்க்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் அதிகமான ஹை ப்ரோட்டீன் இருக்குது. சரி வாங்க இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து அந்த பயிரை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் அந்த பச்சை பயிரில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. வடிகட்டி பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த பச்சை பயிரை போட்டுருங்க. வடிகட்டி பாத்திரம்னா நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹோல்ஸாக இருக்குது, அதுதான் வடிகட்டி பாத்திரம். அதில் வந்து இந்த பச்சை பயிரை போட்டுட்டு நல்லா திக்கான ஒரு கிளாத் எடுத்து தண்ணியில் நனைச்சி இந்த பயிர் மேலே வந்து மூடி வச்சுடுங்க. பயிர் மேலே மூடி வச்சுருக்க அந்த துணி ஈரத்தன்மையாகவே இருக்கணும். அதனால் 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த துணி மேலே வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து செஞ்சுட்டு வந்து மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கும். உங்கள்கிட்ட வந்து வடிகட்டி பாத்திரம் இல்லைன்னா மாவு ரவை எல்லாம் செழிப்போம் இல்லையா செல்லடை, அதில் கூட இதை மாதிரி செஞ்சுக்கலாம். முளை கட்டுற பயிர் வீடியோவில் செஞ்சு காமிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோவை கூட செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே ஒன்றா தட்டி குழம்புல சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க பூண்டு வந்துட்டு நாட்டு பூண்டு. இதே நீங்கள் மலை பூண்டு எடுத்தால் அந்த பூண்டு பல் நல்லா பெருசாக இருக்கும். அதனால் 3 சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப நைஸான தட்டக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தட்டிக்கங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டால் போதும், ஒன்றும் பாதியமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கங்க. இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்ல ஒரு மனமும் சுவையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்படி பொடியாக நறுக்கி சேர்க்குறதுனால கிரேவி நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவும் இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொடியுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இது கூட முளை கட்டின பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முளை கட்டின பச்சை பயிர் இல்லைன்னா நார்மல் பச்சை பயிர் கூட சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முளை கட்டின பச்சை பயிருக்கும் நார்மல் பச்சை பயிருக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் பச்சை பயிரை விட முளை கட்டின பச்சை பயிரில் ப்ரோட்டீன் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்கள் இந்த பயிரை வந்து இந்த மசாலா கூட ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பயிர் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பயிர் வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கருடைய ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மணக்க மணக்க பச்சை பயிர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கரண்டியில் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. சூடான சாதம், சூடான இட்லி தோசை கூட சேர்த்து சேவ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ரெசிபிலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.